வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, வாய் மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய பீடியாட்ரிக் டென்டல் கேர் பற்றி பார்க்கலாம். ஸ்மால் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால சைல்டோட ஓரல் ஹெல்த்தை லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ண முடியும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட். எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கு பல்வலி வந்ததுக்கு அப்புறம் தான் டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. பட் அது கரெக்ட் இல்லை. The first dental visit has to happen after the first tooth erupts or first birthday-குள்ள ஒரு டென்டிஸ்ட் கிட்ட செக்அப் பண்ணுறது பெஸ்ட். இதனால ப்ராப்ளம்ஸை ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ண முடியும். நம்பர் 2, மில்க் டீத் இம்பார்ட்டண்ட்டாக. நிறையா பேரண்ட்ஸ் இது மில்க் டீத் தானே, இது எப்படியோ விழுந்துற போகுது, ஸோ இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அது ஆக்சுவலி ஒரு பிக்கெஸ்ட் மித். ஸோ மில்க் டீத் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் சூயிங் ஆஃப் ஃபுட், ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் பர்மனன்ட் டீத் கரெக்ட் பொசிஷனில் வர்றதுக்கான ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ மில்க் டீத்தையும் ஒரு பர்மனன்ட் டீத் மாதிரி கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்பர் 3, பாட்டில் ஃபீடிங் ஹேபிட். உங்கள் குழந்தைங்க நைட் ஃபுல்லாக மில்க் பாட்டில் வச்சுட்டு தூங்குற ஹேபிட் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் மில்க் இந்த கம்ஸ் அண்ட் டீத் மேலே செட்டில் ஆகும். ஸோ பாக்டீரியா இதை யூஸ் பண்ணி ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் கிராஜுவலாக டூத் டீகே ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மில்க் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்க வைங்க ஆர் ஒரு சாஃப்ட் க்ளீன் கிளாத் வச்சு டீத், கம்ஸ் அண்ட் டங்கை க்ளீன் பண்ணுங்க. நம்பர் 4, டூத் ப்ரஷிங். Tooth brushing has to start after the first tooth comes out. 3 years வரைக்கும் ஒரு ரைஸ் கிரெயின் சைஸ் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் 3 years ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ க்ளீனிங் ப்ராப்பராக நடக்கும். நம்பர் 5 இஸ் ஸ்நாக்ஸ். ப்ராப்ளம் ஸ்நாக்ஸுங்கிறத விட எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டேக்குன்றதும் முக்கியம். டெய்லி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்போ கேவிட்டிக்கான ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் அதை மீல் டைமில் சாப்பிட்றது மச் பெட்டர். அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ராப்பர் மவுத் ரின்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 6 இஸ் தம் சக்கிங் ஹேபிட். தம் சக்கிங் ஹேபிட் இஸ் நார்மல் இன் பேபிஸ் பிட்வீன் 2 to 4 years அண்ட் அதை அவங்களே 4 yearsக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் 4 to 5 years வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும். பிகாஸ் ஃப்ரண்ட் டீத் ஃபார்வர்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் டீத் அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரும். அண்ட் நம்பர் 7 இஸ் ரெகுலர் டென்டல் செக்அப். குழந்தைங்களுக்கு டீத்தில் பெயின் இல்லைன்னா டென்டிஸ்ட் விசிட் பண்ண தேவையில்லைன்னு இல்லை. 6 months ஒன்ஸ் ஒரு ப்ராப்பர் டென்டல் விசிட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸை ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே டிடெக்ட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ், பீடியாட்ரிக் டென்டல் கேர்ன்றது ஒரு ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக், குட் ஃபுட் ஹேபிட்ஸ், குட் ஓரல் ஹேபிட்ஸ் அண்ட் ரெகுலர் டென்டல் விசிட் இதெல்லாம் சேரும்போது உங்கள் சைல்டுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்மைல் க்ரியேட் ஆகும். தேங்க்யூ.